பக்கத்துல கடற்கரை பக்கத்துலயே வீடும் இருக்குது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பனைமரம்ண்டா இங்க தென்னை மரம் தான். மயில பாத்துறீங்களா எவ்வளவு வழியா இருக்குன்னு சொல்லி பாத்துறீங்களா எவ்வளவு வீடு நண்பர் வாழ் நிக்கிறதுக்கு இல்ல இல்ல ப்ரோ இங்க தங்குறாங்க. புகையில இதுக்கான பைக்கிறது என்ன நான் கும்பிட்டு சொல்றோம் நாங்க அதை தொட்டிய என்ன இல்ல ப்ரோ இது கோவா பூனை இல்லையா முருங்கைக்காயை பார்த்து இருக்கு. அப்போ வித்தியாசம் கிடக்கு இங்க பாக்குற இடங்கள் இதுல எங்கடையால் என்ன தெரியுமால. வணக்கம் ப்ரோகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுமையா இருக்கேன், நீங்கள் நல்ல சுமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாங்கள் இப்ப நிக்கிற இடம் புத்தளத்துல எந்த இடம் பிரதர்? புத்தளத்துல வந்து கல்பிடி. இதை எப்படி வச்சுக்கோங்க புத்தளத்துல கல்பிடி ரோட்ல தேத்தாப்பளை. தேத்தாப்பளை இடத்தங்க கண்டவன கிடக்கு வீடியோக்குள்ள ஆக்கள் வந்து இதுல ஊஞ்சல் எல்லாம் கட்டி வந்து கல்லு குடிச்சினீங்களா? என்ன தென்னங்கள்ல மோகனா சந்திக்கல மோகன்டா வந்து விட மாட்டார். அப்படியே அதை சந்திக்கலாம்னு சொல்லி போட்டு வந்துட்டோம் நாங்கள். இப்ப ஃபுல்லா இங்கால தென்னந்தோப்பு போல என்ன அது கூட இங்கால தென்னந்தான் யாழ்ப்பாணத்துல பனைமரம், இஞ்சால தென்னை மரம். தென்னை மரம் என்ன இப்ப வேற என்ன வச்சுக்கிறீங்க? இந்த தோட்டங்கள் ஏதாவது இருக்கா? தோட்டங்கள் இந்த வாழை தோட்டம் இருக்கு. நாங்க வரணும், நாங்க ஒவ்வொரு வாழையில பாப்போம். அங்க போகணும். இது இல்ல தென்னை மரம் 2-3 கோயில தோட்டம் இருக்கா? இங்க கோயில தோட்டம் அங்க கூட்டிட்டு போகலாம். டைம் இருந்தா போவோம். கன நேரம் இல்ல. ஒருத்தன் சிரிச்சாரண்டா போகலாம், ஒருத்தன் சிரிக்காட்டி தான் கஷ்டம். D3 போமா போறேன்னா போயிட்டு வருவோம். B3 என்ன சர்ப்ரைஸ் டீம் அவர் அடே எங்கடைய ஆள் என்ன தெரியுமால? தெரியும் தெரியும் தெரியும். ஆளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணவர் நடந்து போற டைம். இந்த இஞ்சால வாழை மரம் இருக்கு. என்ன என்ன பிராஸ் வந்து கதையண்ட வாழை மரத்தை காட்டன் படியா இருக்குண்டு. பிராஸ் வாழை மரம் படியா இருக்குது காட்டு. இஞ்சா இங்க இதை காட்டு, இதை காட்டு. இது என்ன மரம்டா? இது என்ன மரம்? இது செம்பரத்தை. செம்பருத்தியோ? செம்பருத்தி இல்லடா, நித்திய கல்யாணி. இது நித்திய கல்யாணி மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா பக்கத்துல செவந்தியா கணிக்கிறா. என்ன செய்வோம் அப்ப இன்றைக்கு இதுல வந்து அப்படி படுத்து நித்திரோல தட்டப்பட்டிருந்தா. ஆனா நீங்க உங்களோட அந்த இதெல்லாம் கொண்டு இருக்கு மூஞ்சல் எல்லாம் ஒரு சட்டப்படி உங்களோட கேம்பின் எல்லாம் இருந்து நாங்க நிக்க மாட்டோம். இந்த ஆள் பஸ் கிலோமீட்டர் இல்ல, நாங்களும் போகணும். அது சரி, நாங்களும் பலிக்கூட வேலை இருக்கு. ஓ வாங்க, இஞ்சால ஏதோ வச்சுக்கிறீங்க இதுக்குள்ள ஏதோ இதெல்லாம் காட்ட தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. அது என்ன சாமான? இதுக்கு போவோம். கொடியா? நம்ம இங்க போவோம். எங்க போயிட்டு ஒரு 20 நிமிஷம் வருவோம். என்ன 2 மணிக்கு வலிக்கிட்டாங்க. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கெல்லாம் போயிருவீங்க. கோயில தொட்டமா? ஓ போயிட்டு வருவோம். தலையில் சேர்த்து போயிட்டு வருவோம் மாத்தல. இப்ப எத்தனை மணி? இப்போ 12 மணின்னு சொல்லுவோமே. போயிட்டு வர 2 மணி ஆகும். 2 மணி அப்படி சேர்ச்சுக்கு போகலாம். சேர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு டின்னர் லஞ்ச் ஒன்று எடுத்துட்டு அப்படியே வெளிக்கிடுவோம். என்ன மச்சான்? எத்தனை மணி? 6 மணிக்கு ஓகே விட்டு போறது. 5 மணிக்கு இல்ல 5 மணிக்குன்னா சரி. எத்தனை 5ன்னா 10-11 மணிக்கு இல்ல. அவர் சொல்றது அங்க ஊருக்கு 5 மணிக்கு. ஊர் மணிக்கு 5 வேண்டா கஷ்டம். வந்து நாங்க புத்தளத்தை காட்டில ஊருக்காம பெருசா புத்தளத்தை காட்டுவோம். நம்ம புத்தளத்தை சுத்தம். இவர் ஊர் சுத்துறாரு, உலகம் சுத்துறாரு. புத்தளத்துல ஃபேமஸ் வந்து உப்பளம் ஃபேமஸ். மத்த இந்த நுரஜல அனல் மின்சார நிலையம் அது ஃபேமஸ். அதெல்லாம் உள்ள பார்க்க விட மாட்டாங்களா? என்ன அது என்ன அந்த நிலத்துல கொத்து போட்டு வச்சுக்கணும் கூறு கூட? அது வெட்டி சும்மா அது இது இந்த இரப்பலா. ஆனா நல்ல ஒரு இயற்கையான இடத்துல அவங்களுக்கு எப்பயுமே குளிர்ந்து கொண்டு தான் இருக்கும் போல. இவர் இதுல நைட்ல வந்து இந்த இதுல ஊஞ்செல்லாம் படுத்து கிடந்தவர் இதுலயோ. ஓ இவர வீட்டுக்குள்ள கூப்பிட்டா அந்த கெவக் என்ன சொல்ற கெவக் அதுல இதுல தென்னை மரத்துல தேங்காவளா? அதுல எல்லாம் மாஞ்சி 1000 தானே மாசத்துக்கு மாசம் 1000 நோமலா வச்சிருக்கேன். இது அந்த இது இப்ப மழை தானே போறையுமில்ல கூட. இப்ப இதால வந்து எல்லா மரத்துல எல்லா வார வழியில எல்லா இடம் பார்த்துட்டு இந்த மரத்துல வந்து இது அடிச்சிரு மஞ்சள் இலையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சாணண்ட வீடு நின்று கொண்டு இருக்கோம். நல்ல ஒரு இயற்கையான இடம்னு தான் சொல்லி ஆகணும். அப்படியே சாணண்ட வீட்டுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது. என்ன சேர்ச்சின் பேர் ப்ரோ? என்ன சேர்ச்சின் பேர் சொல்லுங்க. சென்ட் செபஸ்டியன் சர்ச். சென்ட் செபஸ்டியன் சர்ச். அப்போ இஞ்சால ஒரு குட்டி குளம் மாதிரி ஒன்று இருக்கு. எல்லாம் இயற்கை தான் ப்ரோ. இஞ்சால எல்லாம் ஒரு வந்து நீங்கள் அந்த குளத்தை காட்டி போட்டு வாங்குவோம். நீ எங்க அந்த குளத்தை நாங்கள் பார்க்குறது? உங்களுக்கு எப்பயும் வரலாம் ப்ரோ. இஞ்சால வாங்க. சேர்ச்சும் நல்ல வடிவா இருக்கு. என்ன சேர்ச் நல்ல வடிவா இருக்கு. நல்ல ஒரு இயற்கையான இடத்துல இருக்குது அமைஞ்சிருக்கு. ஸ்கூல் இஞ்சால கிரவுண்ட். இஞ்சால போனா உங்களுக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கு. கிரவுண்ட் பக்கத்துல இருக்கு, சேர்ச் பக்கத்துல இருக்கு. தான் கொஞ்சம் கூட. பஸ் ஸ்டாண்டுக்கு போறனாலும் 15 கிலோமீட்டர் போகணும். என்ன
இங்கே குளத்தடியில் இருக்கலாம் போல என்ன இதில் கட்டி நாங்கள் கட்டி போட்டுருக்கோம். இதுல இருந்து இப்பதான் தண்ணி நிரம்பி இருக்கோ இல்லாடி இது மழை தானே இப்போ அதுக்காக தண்ணி எடுக்கிறது. ஓ அதுலேருந்து தண்ணி எடுத்து அந்த அங்கால இதுக்கு தண்ணி போடுவாங்க. இப்போ மழையால தேவையில்லை. இதுல இருந்தால் நம்ம மோட்டர் பாய்ச்சிருக்கு. நல்ல ஒரு இடம் படிவாங்க. மரம் ஒன்று இருக்கு, நல்ல அழகான மரம் ஒன்று இருக்குண்ணே. ஃபுல் வியூ தான். இடத்துல இருந்து சேர்ச்சை பார்த்துட்டு இருக்கதான் எனக்கு முடியும். அப்படியே சேர்ச்சை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. சேர்ச்சை பார்த்துட்டு இப்போ இவங்க அலஸ்டின் எல்லாம் வந்து இடத்துல இருந்தோம். இதுல இருக்கிறவங்க வந்து பின்னடத்துல இருப்பாங்க. வாகனம் அங்கே வாகன வேலை நடந்து என்ன இங்க கியர் பாக்ஸ் இந்த கராச்சி வச்சிருக்காரா? ஆமா. சரி வாங்க அப்போ வலிக்கிடுவோம் நாங்களே. என்ன வெளிக்கிட்டு போவோம் அடுத்த பயணத்தை பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. என்ன வீட்டுக்கிட்டே இருக்கேன் விலையில ஓ வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 7000 ரூபாய்க்கு மாதிரி பொம்மை ஒன்று வேணும். போக்க குறைச்சி தருவீங்களா? என்ன நீங்க அங்க வந்த பிறகு 7000 சொன்ன பிறகு கையில இருக்கிற கொஞ்சம் குறையத்தான் வச்சிருக்கேன். ஒரு 5க்கு மாதிரி செட் பண்ணலாதா? லாஸ்ட் ஒரு 6க்கு மாதிரி 7 வேணுமா? 7 சரி நான் இப்ப வந்துட்டு இருக்கேன். கொண்டு போயிடுமா பைக்ல? பேக் பண்ணி தருவீங்க தானே? அப்ப எங்கேயும் போவா எங்க வீட்டு நீங்க வாரேன் சரியா? ரைட் பிடிக்கிறோம் இன்னைக்கு வேணே. யாருன்னு சொன்ன சகோதரங்கள், அதாவது நான் நடக்கல எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணவர். இந்த நாங்க சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்கா கபிலாஸ்? அவர் தான். நான் B3 சர்ப்ரைஸ் டெலிவரி. என்ன புத்தளத்துல இருக்கு? என்ன D3 சரி ஓகே சரி ஓகேயா ஓகே இப்போ இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் நாங்க. அப்படியா? உங்களை பார்க்க வந்தோம்ல நடந்து வர டைம் எல்லாம் இடங்களை வித்தியாசம் கிடக்கு இங்க பாக்குற இடங்கள் எல்லாம். ஹலோ எங்கள் அண்ணன் அலஸ்டின் அண்ணன் தெரியுமா? ஆக்கலை அலஸ்டின் அண்ணா புத்தளத்தால வந்து கொண்டு இருக்கோம் நாங்க. உங்களோட வீடியோ பார்த்து 2 பேரும் காய்ச்சவங்க. என்ன காய்ச்ச? வீடியோ பார்க்கணும். D3 சர்ப்ரைஸ் ப்ரோ. D3 சர்ப்ரைஸ் ஆகலைக்கு இப்போ புயல தோட்டம் காட்டணுமா? கூட்டி வந்து புயல தோட்டம், மாம்பழம், புயல தோட்டம் எல்லாம் இருக்குது. அப்ப அதை பார்ப்போம்னு சொல்லி வந்து நாங்க. இப்போ இது இலங்கையை சுத்தின மாதிரி இவங்களை சுத்துறாங்க. இப்போ நாங்க வந்திருக்கோம் வந்து D3 சர்ப்ரைஸ். நீங்க இலங்கை முழுக்க நடந்த டைம் ஆள் வந்து எங்களை சர்ப்ரைஸ் பண்ணு. அப்ப புத்தளம் வந்தோன்னு சொன்னா அவரை கொஞ்சம் சந்திக்க போக முடியும். அப்போ கூட்டி வந்திருக்கேன். வருமா இல்ல இப்ப உங்க வந்து நிக்கிறேன் சர்ப்ரைஸா மச்சான்? என்ன பொம்மை ஒன்று எடுக்கலாம் மச்சான்? பொம்மை ஒன்று எடுக்கலாம். எடுப்போம் ஆக்களுக்கு இந்த இடங்களை சுத்தி நல்ல வடிவான தோட்டம் வச்சுக்கிறீங்க. இல்ல பொம்மையும் வச்சுக்கல நாள் பொம்மை வச்சிருக்கேன். சர்ப்ரைஸ் டீம் தான். ஹோல்சேல் ஆன் டெலிவரி. இடமும் வச்சிட்டு சர்ப்ரைஸ் பண்ணி பைத்தியம் ப்ரோ. நான் இப்ப கொஞ்சம் பைத்தியம் அப்பா. இதுல பைத்தியம் அப்பா. அப்படி போடுங்க அப்பா. எப்படி கதை பா? உங்களோட கதையை கொஞ்சம் கதைச்சிருங்க. ஏன்னா நல்ல மாமரங்கள் எல்லாம் குட்டி மாமரத்திலேயே விளாட்டு மாமரம். அது முருங்கைக்காய் இருக்குடாப்பா. உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருக்குடா கவிலாஸ். ஏய் நாடு இப்போ முருங்கைக்காய் கொண்டு காட்டிட்டு வரோம். நாங்கள் இங்கிட்டு யார் வந்திருக்கேன்? இவர் வந்த உடனே சர்ப்ரைஸ் டீம்ல போன தந்துட்டார். வீடியோ தமிழ் ப்ரோஸை காட்டட்டாமல் நீ இதெல்லாம் போடுவோம். சரி ப்ரோ இந்தா இவர் வந்தா எல்லாம் நிற்கிறாங்க. இவர் நான் நினைச்சும் பார்க்கல இவர் வருவாருன்னு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் தெரியாத ப்ரோ. சர்ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவே இருக்கா? மாங்காய் இருக்கு. ஆய் மச்சான் சாப்பிடுவோம். ஆய் எல்லாம் இங்க கவிலாஸ் என்னடா முருங்கைக்காயை பார்த்து இருக்கு? அப்போ அவன் என்ன சொன்னா தெரியும்? ஒவ்வொரு நாளும் பிடிங்கி கறி வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் பிடிங்கி கறி வைக்கல. காட்டு முருங்கைக்காய். முருங்கைக்காய் தான் மச்சான். ஆஞ்சிரு போடா யாழ்ப்பாணம். இங்க முருங்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டேய் முருங்கைக்காய் நல்ல முடாப்பா. நல்லா வேலை செய்வாடா. இரும்பு சத்து. இந்த புத்தள முருங்கை நல்ல வேலை.
இவன் எடிட் பண்றேன்னு ஒரு நாள் தான் எடிட் பண்ணணும் இது வரைக்கும். பல வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் தான் எடிட் பண்ணுவோம் நேற்று மட்டும். என்னது இதுல உள்ளுக்க விட மாட்டாங்களா? உள்ள விடுவாங்க ப்ரோ. இதுக்கு வீடியோ பண்ண கொஞ்சம் இப்போதைக்கு 8 இருக்கு, இன்னும் 2 இருக்கு. அது கொஞ்சம் இன்னொரு 3 மாசத்துக்கு பிறகு இருக்கலாம். சரி, ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்கிறீங்க எல்லாரும் புத்தளத்துக்கு. என்ன இங்க மாமரத்தை பாருங்க. நொச்சியாமத்துல நான் இவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுத்தேன். ஓ சொன்னேன் நான் வரைக்கும். நொச்சியாமத்துல இவருக்கு நான் முக்கியமா அந்த இவர் நடப்பவன் இதாக வந்தீங்க 24 மாவட்டமா நான் வந்து ஒரு மாவட்டத்தை குறைச்சி போடுங்க. அந்த நான் ஒரு சின்ன சாக்லேட் பாக்ஸ் ஒன்று கொடுத்தேன். இலங்கையில 24 மாவட்டம் நினைச்சிருக்கு. இதெல்லாம் நீ போடணும். அப்படிதான் ப்ரோ. ஒன்று மிஸ் ஆகுது. இந்த இந்த இது என்ன இது? பிளாட்டா? மாங்காய் தான். பிளாட்டா? இது வந்து விளையாட்டு வாங்க, விளையாட்டு வாங்க, விளையாட்டு. இங்கால மாதுளம்பழம் இருக்குது. மற்ற இதே இருக்கு. என்ன அன்னமுன்னாவும் என்ன? அதுவும் இருக்கு. இந்த அன்னமுன்னாவும் நிக்குது இந்த இடத்துல. அன்னமுன்னா இருக்குது. நெல்லியும் இருக்குடா. தேங்காய் இருக்கு. பூனெல்லியா? பூனெல்லியா என்ன இருக்கு? இன்னொரு பேர் சொல்றவங்க தானே? இந்த கமரா எல்லாம் கேட்க போகுது. குத்துனது இல்ல. கமரா எல்லாம் கேட்கும் இந்த கதை. வாங்க அங்கால கபிலாசுக்கு இது தேவையா? என்ன முருங்கை. இந்த முருங்கைக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்களுக்கு தரம். முருங்கைக்காய் ஆண்களுக்கு உங்களோட பவரை கூட்டும். டெஸ்டோஸ்டெரோன் இந்தியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா புகையில என்ன? புகையில இல்ல ப்ரோ, இது கோவா. கோவா 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 புகையில வேற தாங்களுக்கு பார்க்க திடுகண்டு பார்க்க. இது என்ன பாசனம்? என்ன பாசனம்னு சொல்றது? துகள் பாசனம். அங்கால என்ன இருக்கு? அங்கால ஓலையால அது வந்து இது ப்ரோ. இந்த போயில காய்ப்பாங்க தானே. இல்ல ப்ரோ, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. வித்தாச்சு. உங்களோட தோட்டமா இது? இது வந்து எங்க அம்மாட. அங்கேதான் ப்ரோ. இதுவும் பீட் கோவா சீசன் மாறி மாறி போறது. அப்படி இந்தியா வந்து காட்டுங்க, நல்லா இருக்கு பார்க்க. ஒரு நாளைக்கு ஒரு சீசன். இப்ப விளைச்சல் கூட இருந்தா குறைஞ்சிரும் ப்ரோ. எப்படியும் உங்களோட தொழிலே இதுதான். அப்ப உங்கள்ட்ட மட்டும் விளைச்சல் இது பார்ட் டைம். பார்ட் டைம் என்ன? சர்ப்ரைஸ் பார்ட் டைம். சர்ப்ரைஸ் முக்கிய தொழில் விவசாயம். விவசாயம். இப்ப நண்பன் விவசாயம் தோட்டம் செய்தார், வாழ்றார். மண்ணை நம்பி நாங்க இருக்கோம். இங்க இந்த இதெல்லாம் வந்து இங்க இந்தியால பாக்குற மாதிரி கிடைக்கு. என்ன ஓ பக்கத்துல அதாவது வயலுக்கு பக்கத்துல தொட்டி. அங்கேயும் ஏதோ கொண்டு போய் இன்னொரு விவசாயம் தான் செய்து விவசாயம் செய்யறாங்க ப்ரோ. இப்ப தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சு முடிய என்னமா நாட்டை துவங்குவாங்க. என்ன ஓட போறாங்க அவங்க தாங்க நாட்டை போறீங்க. இந்த அந்த குண்டை பேர் நான் குண்டை சொல்றேன். நாங்க அதை தொட்டிக்க என்ன வேறி பேருங்க, பிரச்சனை இல்லை, தெரியும் அது. வேறி பேருங்க இந்த குண்டு இருக்குது. நாங்கள் தொட்டின்னு நான் குண்டுன்னு சொல்கிறோம். நாங்கள் குண்டு குண்டு நாங்கள் சொல்கிற பக்கி 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 வக்கு வக்கு வக்கு. இது என்ன கொய்யாவா? இது இது மாதுளங்க அப்புறம் அந்த அந்த சொன்னீங்க. மாதுளங்க அலுவலம் பழம். நீங்கள் அண்ணமுன்னு சொல்கிறீங்க. புத்தளம் என்ன வெயிலோ இல்லாட்டி வெயில் இல்லை ப்ரோ. இப்படிதான் ப்ரோ கொஞ்சம் 2 நாளா இப்படிதான் மூசாப்பா இருக்கு. இங்க மழை இல்லை. இங்க மழை பெய்யாது. தோட்டத்துக்கு சரி போட ஒரு மேரி கிடக்கு. மழை பெய்யறது குறைவு. ஒரு மேரி கிடக்கு. அந்த ஒவ்வொரு கால் வைக்கவும் இஞ்சால இதுக்கெல்லாம் புகையில காஞ்ச புகையில இதுக்கெல்லாம் வைக்கிறது என்ன? எங்க அதுக்கு பாதையே இல்லை. பாதை இருக்கு ப்ரோ. இந்த இருக்கு இல்ல பக்கத்துல இருக்கா பாதை? கொஞ்சம் இருங்க. காணும் காணும். இல்ல 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 ப்ரோ இரு. கொஞ்சம் 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 நீங்க இருக்கு. இப்படி வச்சுங்க. கொஞ்சம் பிடிச்சிங்க. கொஞ்சம் பிடிச்சிங்க. காடிக்கு மேல தாங்க. காடிக்கு பழைய காலத்து கார் இருக்குதாரு. இப்போ உள்ள இங்க இருந்து நேரத்துக்கு இருக்கு. இப்போ சுவிட்சை போட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணியா இருக்கு. அங்க அங்க ஆஃப் பண்ணியா இருக்கு. லைட் கடகடன்னு தெரியுமா? இது ஃபுல்லா புகையிலையா? அப்படி கட்டி மேல கட்டி விடுறதா? இல்ல ப்ரோ, இங்க தங்குறாங்க. தங்குறது
இந்த வீட்டில் இங்கே தான் தங்குவாங்க. பாடம் பண்ணுறோம் இந்த விலங்குல பாடம் பண்ணுறேன்டா. இங்கே வந்து அந்த போயில காய்க்கிற ஆட்கள் இப்போ வருவாங்களே வெளியூர்லேருந்து வந்து காய்ப்பாங்க. வந்து வேலைக்கு வருவாங்கடா. வந்து நின்று தங்கி போயில இவங்க செய்கிற முறை வித்தியாசம்டா. எந்த நாளும் வெயிலில் அடுக்கி மழை வந்தால் ஓலை போடணும். அதுக்காண்டு ரெடியாகவே நிற்பாங்க. அது ஒரு பண்ண ஒரு ஃபன். நான் நினச்சதுக்கு போயில காய தங்குறாங்க. அது பிறகு இந்த போயில கொண்டு வந்து இந்த இதுக்குள்ள அடுக்குவாங்க ப்ரோ. இந்த இருக்கு இதுக்குள்ள அடுக்கி வைப்பாங்க. இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல ஃபுல்லாக அடுக்குவாங்க. அடுக்கி போட்டு வியாபாரி வந்த பிறகு அந்த வருவாங்க எடுக்கிறதுக்கு விலை கழிச்சிட்டு போடு கவிலா கையில் காய்ப்போம். விலை இங்கே கையில் காய்க்கிற இல்லை ப்ரோ, நேரடி தான். நேராக தான் என்ன கையில் வைக்கிறேன்டா. என்ன கையில் காய்க்கிறது இப்படி அந்த இது இந்த ஒரு துண்டை போட்டுக்கிட்டு இப்படி காய்ப்பாங்க இப்படி. ஏன் அப்படி? அது தெரியாதா? என்னதுக்கு அப்படி கேட்கறது? அது யாருக்கும் தெரியக்கூடாது. விலை யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு சின்ன துண்டு ஒன்று போட்டுட்டு இப்படி காய்ப்பாங்க இப்படி கையால். நமக்கும் தெரியாது சொல்லியிருக்காங்க. அதில் விளங்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம். எங்களை விளக்கம் விளங்கல. 1 கோடி 1.5 அரைவாசி இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ. 1 கோடி ரூபாய் கதை போகாது. அந்த ஒரு போயிலை தக்கணும் தான் கோயில் இது விழும். ஒரு போயிலை இப்ப வா இதுக்குள்ள யாரும் நிக்கணும். என்ன எங்களோட ஒரு நண்பர் வாழ் நிக்கிறதுக்குள்ள அதுக்கும் பக்கத்துல வந்து காட்சி கொண்டு இருக்கிறீங்க நண்பனு. இந்த நல்ல பெரிய வீடு ஒன்று கட்டப்படுது. என்ன இந்த வீட்டை பார்த்து நீங்கள் இவ்வளோ வீடு? அது வந்து எங்கள் மாமாவோட வீடு தான். மாமாண்ட வீடு நாங்கள் முன்னுக்கு செங்கல் வீடு தானே? என்ன செங்கல் வீடு தான். செங்கல் நீர்கொழும்பு ஆக்கள், நீர்கொழும்பு அங்கிட்டுள்ள ஆக்கள் தான் வந்து கட்டுறாங்க. இந்த இருக்கு வீடு கொட்டு ஒன்று கட்டி கொடுத்துருக்கு. அங்கே தங்கியிருந்து வேலை நடந்துச்சு. பாருங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூவல் நீர்ப்பாசனம் தான் பாய்ச்சிருக்கணும். நல்லா தண்ணி சுற்றி சுற்றி அடிக்கும். இந்த பாருங்க இந்த பெப்பால் இந்த பாருங்க நல்ல ஒரு வடிவான மயில் ஒன்று போய் கொண்டு இருக்குது. எங்களை கண்டோன்னா இப்படி மூடி விடும். இந்த பாருங்க மயில் ஆடுது பாருங்க. ஓ தோகை விரிச்சிட்டு அது எங்களை கண்டோன்னா விரிச்சிட்டு தோகை. இந்த மயிலை பார்த்து நீங்கள் எவ்வளோ வழியாக இருக்குன்னு சொல்லி இந்த மயில் இப்போ கத்தினா தோகை இதாகி ஓடிடுமா? என்ன வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா மயில் தோகை விரிச்சு கொண்டு. பார்த்துருக்கேன் வாழ்க்கையில. அப்படியா? நல்லா இருக்கு. அட எங்கேயால திரும்படா டோய். இதை வந்து இதுல ஆடின ஆட்டம் என்ன எங்களை பக்கம் திரும்புது இல்ல தெரியும். நாங்க பார்த்துட்டு இருக்கோம். உங்க பின்னால ஏதோ ஒன்று போகுது இதுக்கு இல்ல. ஏய் பின்னால கீரியை பார்க்கல அங்கே. கீரி போகுது. கீரி பின்னா ஓ பாம்பு மட்டும்தான் மிச்சம். பாம்பு அனுப்ப முன்னால டோய் இங்க பாருடா. அங்க மயில் இங்க இது கீரி பாம்பு எங்கேயாச்சும் நிக்க வேணும் வச்சா அப்படின்னா இந்த கீரிய பக்கத்துல இஞ்சு திரும்ப சம்பவம் திரும்ப. நாங்கள் சரியாக எங்க நிக்கிறோம்னு சொன்னால் கல்பிட்டி போற வழியில இருக்கிற தழுவ பீச்னு சொல்லி அந்த பீச்செல்லாம் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கோம். இந்த இடம் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுக்கு மரங்கள் இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல தென்னை மரம், இங்கால காட்டாலை இருக்குது. இந்த வேறங்க புத்தளத்துக்கு கரண்ட் நிற்காதோ? நிற்கும் என்ன அந்த மெயின்டெனன்ஸ் வேலை செய்யற டைம் வந்து காலையில இருந்து பின்னர் மட்டும் நிப்பாட்டுவோம். என்ன வாடிகள் தானே என்ன இதெல்லாம் தங்குறாங்க வாடி. இந்த பாருங்க அஞ்சு இந்த இடத்த பாருங்க இவ்வளோ தென்னை மரம் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு உண்மைக்குமே அழகா இருக்குது இந்த ரோடு. அப்படி இந்த ரோடு ஃபுல்லாயே தென்னை மரம் தான் இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பனைமரம்ண்டா இங்க தென்னை மரம் தான் கூட இருக்கு. என்ன அப்படித்தானே? பனையும் நிக்குது, ஆனா தென்னை தான் கூட நிக்குது வேற இந்த இடத்துல. கல்பட்டி ஏரியா பாருங்க வீடு எல்லாமே கடற்கரையோடய இருக்கு பக்கத்துல. அதாவது பக்கத்துல கடற்கரை பக்கத்துலயே வீடும் இருக்குது. இந்த பொடியான பாருங்க பறக்குறான் சைக்கிள்ல ஸ்கூல் முடிஞ்சு போய். அங்கால கடற்கரை தானே? என்ன இந்த கடற்கரை ஆனா என்ன பிரச்சனை சொன்னா இங்க உப்பு காத்து பிரச்சனை இருக்கு. என்ன ஓ இதுல வாகனத்துக்களை கொண்டு வந்து விட்டு ஒரு 5 நாள் இந்த வெகனாரை விட்டா சரி போல. என்ன 5 நாள் வெகனார் கதை முடிஞ்சு அவ்வளோத்துக்கு கீழே எல்லாம் கடல் வீடுல பாத்தீங்கன்னா வீடுலாம் அந்த பழைய வீடு மாதிரி தான் இருக்கு. ஏன்டா கடற்கரையோட எல்லாம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம்